ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல்னால் என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சுன்னா அது எலக்ட்ரிக்கல். அதுவே ஒரு செமிகண்டக்டரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது எலக்ட்ரானிக்ஸ். கண்டக்டர்னால் எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தா எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ணிடும். அதுவே செமிகண்டக்டர் அப்படின்னா ஒரு கண்டிஷனில் அந்த எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும், இன்னொரு கண்டிஷனில் அந்த எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. அதனால் அது செமிகண்டக்டர். பாதி நேரம் அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், பாதி நேரம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அதனால் அதை செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பியூர் கண்டக்டர், அதாவது ஒரு ஒயரை வச்சு எந்த ஒரு எக்யூப்மெண்ட் தயாரித்தாலுமே அதை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபேனில் வயரை தான் சுற்றி வச்சுருப்பாங்க உள்ள காயிலாக, அதனால் அது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு. இதே நம்ம டிவி, ரேடியோ, இந்த மாதிரி செல்ஃபோன், இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டயோடு, ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், அந்த மாதிரி செமிகண்டக்டரான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஹை வோல்டேஜில் லோ ஃப்ரீக்குவென்சியில் ஆப்ரேட் ஆகும். அதுவே எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் லோ வோல்டேஜில் ஹை ஃப்ரீக்குவென்சியில் ஆப்ரேட் ஆகும். இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயர் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஆகும். அதுவே ஒரு செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டாகவும் நம்ம பார்த்துக்கலாம். எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.